கால்சியம் நிறைந்த உணவுகள் எது? கால்சியம் நம்ம உடலுக்கு முக்கியமானதா? இந்த கால்சியம் குறைபாட்டை நம்ம சரி செய்வது எப்படி? இந்த கால்சியம் என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் நம்ம உடல்ல செஞ்சுட்ருக்கு? ஸோ இதுதான் நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு. கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நெறைய பேர் சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வேண்டாம். சித்த மருத்துவத்தில நேச்சுரலா கால்சியம் சார்ந்த மருந்துகள் இயற்கையான முறைகள்ல மூலிகைகள் இருந்து எடுக்கக்கூடியது மருந்துகள் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணும்போது குறிப்பிட்ட வயதில் நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா என்னென்ன உணவுகள் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? சரி, அப்போ அந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு அதிகமாக கால்சியம்னாலே பாலில் தாங்க அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். பாலில் கால்சியம் இருக்குது. பாலை விட கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன இயற்கையாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு கால்சியம் குறைபாடினால் ஏற்படக்கூடியது அதிகமாக பெண்கள். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா மெனோபாஸ் டைமில் கால்சியம் குறைபாடு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கால்சியம் குறைபாடு இருக்குது, இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. கால்சியம் நிறைந்த உணவுகள் எது? கால்சியம் நம்ம உடலுக்கு முக்கியமானதா? இந்த கால்சியம் குறைபாட்டை நம்ம சரி செய்வது எப்படி? இந்த கால்சியம் என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் நம்ம உடலில் செஞ்சிட்ருக்கு? ஸோ இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு. கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வேண்டாம். சித்த மருத்துவத்தில் நேச்சுரலாக கால்சியம் சார்ந்த மருந்துகள் இருக்குது. ஸோ இயற்கையான முறைகளில் மூலிகைகள் இருந்து எடுக்கக்கூடியது மருந்துகள் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணும்போது குறிப்பிட்ட வயதில் நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா என்னென்ன உணவுகள் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? சரி, அப்போ அந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதிகமாக கால்சியம்னாலே பாலில் தாங்க அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். பாலில் கால்சியம் இருக்குது. பாலை விட கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன இயற்கையாக அப்படின்னு பார்க்கலாம். கீரை வகைகள். ஸோ ரொம்ப முக்கியமானது கீரை வகைகள். ஸோ இந்த கால்சியம் குறைபாடு நம்ம உடலில் இருக்குன்னா சில சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குங்க. என்னென்னா ஹேர் ஃபால். ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். கண்ணில் ஒரு ட்ரைனஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்களில் வந்து பார்த்தோம்னா ஒரு வறட்சி தன்மை நமக்கு தெரியும். டைஜஷன் நார்மலாக இருக்காது. மூட்டுக்களில் அதிகமான வலி ஏற்படும். மூட்டு வலின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனை. ஸோ மூட்டு வலி அதிகமாக ஏற்படும். இல்லை நடந்துக்கிட்டே இருக்கும்போது மூட்டுக்களில் சவுண்டு வர மாதிரி இருக்கும். நகங்கள் எளிதில் உடையிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு கால்சியம் குறைபாடினால் ஏற்படக்கூடியது அதிகமாக பெண்கள். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா மெனோபாஸ் டைமில் கால்சியம் குறைபாடு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கால்சியம் குறைபாடு இருக்குது, இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். கீரை வகைகள் நான் சொன்னேன். இந்த கீரை வகைகளில் எது எதெல்லாம் கால்சியம்? கீரை வகைகள்னாவே நமக்கு வந்து சத்துக்கள் நிறைந்தது, கால்சியம் நிறைந்ததுன்னு நமக்கே தெரியும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். அடுத்ததாக தூதுவளை ரொம்ப முக்கியம். தாளிக்கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க. தாளிக்கீரை ரொம்ப முக்கியம். பொன்னாங்கண்ணி, அதுவும் சிகப்பு பொன்னாங்கண்ணி. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய கீரை வகைகள். ஸோ இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும். வாரத்துக்கு 2-3 முறையாவது நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் அந்த கால்சியம் சத்து நமக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் கால்சியம் நிறைந்திருக்குமா? ஸோ உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைய இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் என்னென்ன அதிகமாக சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னா பப்பாளி. ஸோ இந்த பப்பாளி பழம் அப்படின்னு சொல்லும்போது கால்சியம் குறைபாட்டை நமக்கு வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ பப்பாளி உணவில் சேர்த்து சாப்பிட சாப்பிட நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய மாற்றங்கள், சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கொய்யா ரொம்ப முக்கியமானது. கொய்யாக்கனி,
பைனாப்பிள். ஸோ தவறாமல் நம்ம வந்து பைனாப்பிளை சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் கால்சியம் சத்து வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதற்கு அடுத்தது வேறு என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முளைக்கட்டிய பயிறு வகைகள் மற்றும் மில்லட்ஸ், சிறுதானிய வகைகள். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும்பொழுது கால்சியம் நம்ம உடலில் நிறைஞ்சிருக்கும். ஸோ மில்லட்ஸ் வந்து வாரம் 2-3 முறையாவது பயன்படுத்தலாம். தவறாமல் கேழ்வரகு. ஸோ இந்த ராகி, இந்த கேழ்வரகை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கும். ஸோ நம்ம உணவு எது எடுத்தாலும் நல்லா ஒயிட்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ ஒயிட்டாக இருக்கிறத சாப்பிட்டு தான் உடலில் நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படுது. இந்த கேழ்வரகு, கருப்பு உளுந்து, மூங்கில் அரிசி, கடலை, கொண்டை கடலை வகைகள், வேர்க்கடலை, இது எல்லாமே பயன்படுத்தும் பொழுது உடலில் கால்சியம் சத்துக்கள் நமக்கு நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமாக வேறு என்னென்ன உணவுகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சில கிழங்கு வகைகள். இதில் பார்த்தோம்னா சக்கரவள்ளி கிழங்கு முக்கியமானது, மரவள்ளி கிழங்கு முக்கியமானது. ஸோ சக்கரவள்ளி, மரவள்ளி கிழங்கு இதை எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்ததாக இந்த கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன் என்னென்ன கொடுக்குறோம் இதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது இதில் சங்கு பருப்பும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேச்சுரலாக கடல்படு திரவியங்கள் 5. ஸோ அதில் முக்கியமாக இந்த சங்கை பயன்படுத்தி செய்யக்கூடிய பெருமருந்து வகை தான் இந்த சங்கு பருப்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, மூட்டுக்களில் வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த சங்கு பருப்பம் தினந்தோறும் ஒரு மிளகு அளவு தேனில் காலை இரவு 2 வேளை நம்ம பயன்படுத்தும்போது நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவு முறைகள், கால்சியம் நிறைந்த மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நம்ம கிளினிக்லேயும் கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சிறந்த மருந்து முறைகள் கொடுத்துட்ருக்குறோம். இதில் முக்கியமாக அமிர்த சஞ்சீவி சூரணம், தச வேராதி சூரணம், இந்த மருந்துகள் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. முக்கியமாக கால்சியம் குறைபாடு இருந்து மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ கால்சியம் குறைபாடு இருந்து உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.